ஹே ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் ஐப்ரோ கார்ட்டூன் எடிட்டை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி பென் டூலில் ஷேப் எடுத்துக்கிறோம், ஃபில் வந்து ஒயிட் எடுத்துக்கிறோம். நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்டெப்ஸை. நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே உறைஞ்சியாச்சு. அப்போ அடுத்தது மேலே எப்படி மேலே அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். கீழே எப்படி வரீங்களோ அதே மாதிரி மேலேயும் வரீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கலர் மாற்றிக்கிறேன். கீழே இருக்கிறதுக்கு கலர் மாற்றிக்கிறேன், மேலே இருக்கிறதும் கலர் மாற்றிக்கிறேன். கலர் மாற்றுறது எப்படின்னு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். எப்படின்னா வி எழுதிட்டு அந்த லேயர் மேலே எது மேலே கலர் மாற்றணுமோ அது மேலே வச்சுக்கிட்டு வி எழுதிட்டிங்கன்னா அது செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆனோடனே மேலே போனீங்கன்னா ஃபில்ல கலர் வந்து உங்கள் தேவையான கலர் மாற்றிக்கலாம். இந்த ஐ எப்படி பண்ணுறதுன்னு நான் கடைசியில் சொல்கிறேன். ஐபால் வந்து கடைசியாக ஒன்று சொல்கிறேன். சென்டரில் இருக்கிற அந்த ஐபால் வந்து கடைசியாக சொல்கிறேன். இப்போ பின்னாடியே ஒயிட் கலர் பண்ணிக்கலாம், கண்ணுக்குள்ளே ஒயிட் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற ஐபால் பின்னாடி சொல்கிறேன், கடைசியாக சொல்லுவேன். ஒரு சைடு பண்ணியாச்சு. அடுத்த சைடு கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறேன். அடுத்த சைடு இதே மாதிரி தான். இப்போ பாருங்கள், கலர் கொடுத்து பார்க்கலாம். கண் இருக்கிற மாதிரி நல்லா தான் இருக்குது. அடுத்த சைடு கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறேன். இப்போது நெக்ஸ்ட்டு ஐப்ரோவை நான் ஃபாலோ பண்ணுற மாதிரி பண்ணுங்க. பாருங்கள், கீழே ஒரு இழுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட்டு அது கிளிக் பண்ணிக்கணும்.
மேலே இழுத்து கீழே, மேலே கீழே மேலே கீழேன்னு இழுத்துக்குவோங்க. கட் பண்ணிக்கணும். அது எப்படின்னு ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். பார்ட் 1ல் பென் டூல் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிக்கிறேன். இந்த கர்வில் வந்துட்டு பார்த்துக்கங்க. நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணுங்கள். எல்லா ஐப்ரோவுக்கும் இதே மாதிரி கூட பண்ணலாம். ஈஸியாக தான் இருக்கும்.